இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து தருமபுரி மாவட்டம். வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்து ஒரு 5 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடைபெறும். அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் எப்படி போகுது அப்படியே வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போமாங்க. நீங்கள் வந்து யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு இருந்தால் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்படியே வந்து இந்த வீடியோஸ் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட் வந்து பண்ணிக்க. அப்படியே வந்து உள்ள போயிட்டு சந்தை நிலவரம் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போமாங்க. எவ்வளோ ஆச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? 25. ஸோ 25,000 எடுத்துருக்காங்க. இது ஸோ வாங்கிட்டாங்க போல ரெண்டுமே. அவ்வளோதான் சில மாதிரி சரி அப்படி இருக்க காசு இது வாங்கிட்டீங்களாண்ணா? வாங்கிடுச்சா? எத்தனை வாங்கியிருக்கீங்களா? வாங்கிக்கிறேன். திருப்பத்தூர் 2 எடுத்துட்டேன். இதான் 4 வாங்கிட்டுக்கிறேன். ஓகே ஓகே. இந்த வாரம் எப்படி இருக்குண்ணா விலை? மீடியம் தான் இருக்கு. இப்போ இது எவ்வளோ ஆச்சு ரெண்டும்? 32 வாங்கிக்கிறேன். ரெண்டுமே 32 தான். ஓகே. எந்த ஊருக்கு எடுத்துருக்கீங்க? தருமபுரி பக்கம், தருமபுரி மாவட்டம் நாய்க்குமோட்டை. ஓகே ஓகே. இவர் தான் எடுத்துருக்கிறதா? ஓகே 32 ஆயிடுச்சா? ஓகே ஓகே நல்லது. இன்னொன்று திருப்பத்தூருக்கு வந்து ஒன்று 20, ஒன்று 22. ஓகே 42. சரி சரி சரி. உங்கள் பேர்? வெரி குட். கந்தசாமி, தருமபுரி. ஓகே தலைவர். ஓகே. கரெக்டாக போட்டு அனுப்பிச்சு விட்ருக்கேன். வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டீங்களா? எவ்வளோ ஆச்சுண்ணா? 1 லட்சம். மூணுமே 1 லட்சமா இல்லை? 3 1 லட்ச ரூபா. ஓகே ஓகே. ஸோ இது மூணுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் முடிஞ்சிருக்கு. வாங்கிட்டு போகிறாங்க. இதுதான் வந்து வியாபார பேஸ்ட் இருக்காங்க. நல்ல ப்ரீடு. எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியல. 48,000 போல அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் வியாபாரம் முடியல. பல்லு போடாத கிடாரி தான். பல்லா இல்ல? 2 பல்லு 34. சரி சரி. 34 2 பல்லு வச்சிருக்கு. பெரிய கிட்டாரி. அது சின்னது எவ்வளோ சொன்னீங்க? 7,000 முடிஞ்சிச்சா? அது ஸோ வண்டியில் இருக்கிறது 7,000 முடிஞ்சிருக்கு. 2 எடுத்தீங்களா இல்லை? 2. $27,000 வாங்கியிருக்காங்க. அதே வேலை தான். நான் பார்த்து வேலை தான். இல்லை இங்கே வந்து சின்ன சின்ன வளர்ப்பு கன்று வந்து இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து வளர்ப்புக்கு வந்து போகக்கூடிய கன்று குட்டிங்க தான். எல்லாமே வந்து பொட்டை கன்றுங்க, அதாவது கிடாரிங்க. இந்த சந்தையில் வந்து இந்த மாதிரி கன்றுங்க வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க. உங்களுக்கு வந்து இந்த சைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஈத்துக்கு பல்லு போடுற ஸ்டேஜ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த சந்தைக்கு வந்து கன்றுங்க வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்படியே வந்து என்னென்ன விலை சொல்கிறாங்க அப்படியே கேட்டு பார்ப்போம். அதான் எத்தனை கன்று இருக்குண்ணா? மொத்தம் 8 கன்று கொண்டாங்க. 8 கன்று. ஓகே. எல்லாம் ஹெச்எப் தானே? ஆமாண்ணா, எல்லாமே ஹெச்எப். இது எத்தனை மாதம் ஆகணும் எல்லாம்? நான் ஒரு 3 மாதம் 4 மாதம் கன்று தான். 3 மாதம் 4 மாதம். ஓகே ஓகே. ஸோ ஒரு 3 மாதம் 4 மாதம் கன்றுங்க. எந்த ஊருதுண்ணா? எடப்பாடி. கன்று அந்த சைடு தானே? ஆமாண்ணா. இதெல்லாம் எப்படி பண்ண குட்டிங்களா இல்லை? பண்ண குட்டி தானே. எல்லாமே பண்ண குட்டிங்க. ஓகே ஓகே. ஸோ எல்லாமே வந்து ஃபார்ம் குட்டிங்க தான். என்ன விலையிலேருந்து இருக்குண்ணா?
ஆனால் 12 ரூபாயிலேருந்து 20 ரூபா மட்டும் இருக்குங்கண்ணா. 12 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரைக்கும். ஓகே ஓகே. இப்போ இந்த சைஸில் எடுத்தால் எவ்வளோ வருது? 12 ரூபா வருதுண்ணா. 12 ரூபா வரும். இந்த குட்டி 20 ரூபா சொல்லுவாங்க. இது 20 ரூபா வரும். ஓகே ஓகே. பெரிய குட்டிண்ணா. ஸோ ஒரு 20 ரூபா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 12 ரூபாய் ரேஞ்சில் வந்து இருக்குன்றாங்க. எல்லா வாரமே வந்து இவங்க வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க. அப்படியே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? 63 80 63 81 67 0 895. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எத்தனை மாதம் ஆகணும் இப்போ கன்று? 3 மந்த்து. ஓகே ஓகே. எல்லாம் ஃபார்மு தானா இல்லை எல்லாம் ஃபார்ம் குட்டிங்க தான்? ஓகே ஓகே. எல்லாமே வந்து ஃபார்ம் குட்டிங்க தான் சொல்கிறாங்க. 3 மாதம் ஆகிருக்குன்றாங்க. மொத்தம் எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 6 கொண்டு வந்தீங்களா? இப்போ இது என்ன விலை வரும் ரெண்டுமே எடுத்தா? 32 சொன்னாங்க. ஏதோ அனுசரிச்சு தரலாம் வந்தால் கொடுக்கலாம் கம்மி பண்ணி. ஓகே ஓகே. ஸோ 32 போல சொல்லியிருக்காங்க. வந்தால் பேசி அனுசரித்து வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் என்ன ஒரு வருஷம் ஆகுமா? ஒரு வருஷத்துக்கு ஒரு 8 மாதம் 9 மாதம். சரி சரி. இப்போ இதெல்லாம் எடுத்தால் எவ்வளோ வருது ப்ரோ? அதெல்லாம் 20 ரூபாய்க்கு மேலே. 20 ரூபாய்க்கு மேலே. ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸில் வந்து இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து கொம்பு டைப்பு. உங்களுக்கு வந்து நல்லா வந்து ப்ரீட்லேயும் வந்து இருக்கும். ஸோ கிராஸ் இருந்தாலும் கிராஸும் இருக்கும். ஸோ பல்லு வச்சுருக்கேன் நான் தெரியல. எல்லாம் பல்லாண்ணா இது? ரெண்டுத்துக்குமே 2 பல்லா? ஓகே ஓகே. அதான் எந்த ஊருதுண்ணா? போச்சம்பள்ளி. ஸோ போச்சம்பள்ளியிலேருந்து கொண்டு வந்துருங்க. 2 பல்லு. டெஸ்ட்டில் இருக்கா இல்லை? டெஸ்ட் இல்லை. ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ரெண்டும்? 85 சொல்கிறேன். 85. ஓகே. ஸோ பல்லு இப்போ 2 போல் வச்சுருக்கு. டெஸ்ட்டு கிடையாது. 85 போல் விலை சொல்லியிருக்கேன். பேச அனுசரித்து வாங்கலாம். பண்ணி வட்டா வாசனை எல்லாம் பண்ண ஸோ இதுதான் 37 சொல்லியிருக்காங்களாம். 30 ரூபாய்க்கு வந்து கேட்டு இருக்காங்க இவங்க. இதுதான் வந்து வாங்கியிருக்காங்க. இது எவ்வளோ சொன்னாங்க ப்ரோ? நீங்கள் இப்போ எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? 49 ரூபா சொல்லியிருந்தாங்கன்னா 36 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 36. கொஞ்சம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான் இருக்குது. எந்த ஊர் போகுது? இது தாரமங்கலம்ண்ணா. தாரமங்கலம் தொட்டமுட்டி பைபாஸ். ஓகே ஓகே. ஒன்று தான் எடுத்துருக்கீங்களா? இது ஒன்று வீட்டுக்கு தானே. சரி சரி சரி. அப்பா வாடகைக்கு வருவார். நம்ம வீட்டுக்கு வளர்த்துன்னு கொஞ்சம் ஆசையாக வந்து வெள்ளைங்க இருக்கும் வாங்கியிருக்கோம். சரி சரி சரி. விலை அதிகன்றீங்களா? இந்த வாரம் அதிகம் தானே. கண்ணுங்களும் கொஞ்சம் வரது கம்மி இந்த வாரம். ஆனால் இது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிடாரிங்க தான். அவங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வந்து இருக்குங்க விலையில். வந்து 15,000 இருக்குது ஹெச்எப்பு, 50,000 இருக்குது, 60,000 இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீடில் வந்து இருக்குது பாருங்கள். ஒரு சிவாஜி ஹெச்எப் இருக்குது, ஜெர்மன் ப்ரீடு இருக்குது. இந்த சிவாஜி ஹெச்எப் மட்டும் கேட்டு பார்ப்போம் எப்படி சொல்கிறாங்கன்னுட்டு. இது நல்லா வந்து ப்ரீடு தான். ரெண்டும் வந்து கேட்டு பார்ப்போம். அது எவ்வளோ ப்ரோ சிவாஜி ஹெச்எப்பு? இது அவர் தான். எவ்வளோண்ணா சிவாஜி ஹெச்எப்பு? 45. இன்னும் பல்லு போடலை. 45 போல சொல்லியிருக்காங்க இந்த சிவாஜி ஹெச்எப்பு.
இல்லை வந்து அவங்கள தான் இன்னும் கொஞ்சம் பிஸியாக வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. பேசி வாங்கலாம். 45 ரூபா சொல்கிறாங்கன்னா விலை அதுவே கிடையாது. வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. 50 ரூபாய்க்கு மேலும் சொல்றாங்க. எவ்வளோ முடியுதுன்னு தெரியல. வாங்கிட்டாங்க போல 40 போல என்னமோ வாங்கியிருக்காங்க. இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்திருக்குங்க. ஸோ கன்றுங்க அப்படியே வந்து ஒவ்வொன்றா விலையை வந்து கேட்டு சொல்லுவோம். அப்படியே வந்து பாருங்க. அவங்க வந்து சிந்தாமணி கன்றுங்க, நம்ம லோக்கல் கன்றுங்க எல்லாமே வந்து இந்த சந்தைக்கு வரும். இதெல்லாம் எத்தனை கொண்டாந்தீங்க அந்த வாரம்? 11. ஓகே. இதெல்லாம் எத்தனை மாதம் கண்ணில் இருக்கு? எல்லாம் வந்து 8 மாதம் 10 மாதம் 15 மாதம். ஓகே. எல்லாம் வந்து ஹெச்எஃப்ல தானா? இதெல்லாம் ஹெச்எஃப் தான். ஓகே. இதெல்லாம் வந்து எந்த ஊர் கன்றுங்கண்ணா? சிந்தாமணி. நீங்கள் எந்த ஊர்? பையூர் ஆராய்ச்சி பண்ண. இந்த வாரம் வந்து என்ன விலையிலேருந்து இருக்குண்ணா? ஆனால் 20லேருந்து 32 வரைக்கும். 20 32 வரைக்கும். இப்போ இந்த சின்னதை எடுத்தால் எவ்வளோ வரும்ண்ணா? 18 ரூபாய்க்கு கேட்டாங்க. எவ்வளோ வந்து கொடுக்குற மாதிரிண்ணா? 500 வந்து சேர்த்து வரலாம். ஸோ 18 19 வந்து கொடுத்துற மாதிரி இந்த சைஸு. அதே நம்மளுக்கு வந்து அந்த சைஸ்லாம் எப்படின்னா வரும்? 20 ரூபாய்க்கு மேலே. ஓகே ஓகே ஓகே. எல்லா வாரமே உங்கள் வீட்டு கிடைக்குமா? ஓகே ஓகே. உங்கள் பேர்னா? பீமன். அப்படியே வந்து ஃபோன் நம்பர் சொல்லிடுண்ணா. 7373 4951 58. ஓகே ஓகே. மறுபடியும் சொல்லலாம். 93 6160 8160. ஓகே. இதுதான் வந்து வியாபாரம் பேசிட்டு இருக்கு. டேப் வச்சு செக் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. என்ன ரீசன்னு தெரியல. எல்லாமே வந்து அப்படிதான் செக் பண்ணுறாங்க.
8 பல்லுக்குதா நம்மளே பார்த்தோம். டேய் நான் 10,000 கொடுத்துட்டா. நானா சொன்னேன். என்ன பண்ணி? யா அங்கல அண்ணி என்ன பண்ணா? நக்கி சொன்னே. நல்லா பிடிச்சிருக்கேன். காசு கொடுக்க நாம பார்த்து சரிண்ணா பயப்படா அது எந்த மாட்டு எப்படி கேட்க எந்த மாதிரி ஸோ மூணுமே ப்ரீடில் இருக்குது. ஸோ இதுவும் சரி, சிவாஜி ஹெச்எப், ரெட் அண்ட் ஒயிட்டு. ஸோ மூணுமே நல்லா இருக்கு பாருங்க. இது பல்லு வச்சுச்சா அப்படின்னா அது எதுவுமே இல்லை, பல்லு இல்லை. இப்போ இது என்ன ப்ரீடு வரும்? அது சிவாஜி ஹெச்எப் ரெட் அண்ட் ஒயிட்டு சிவாஜி ஹெச்எப். ஓகே, அது ஜெர்மன் பிரீடு வருமா? இல்லை ஜெர்மன் பிரீடு. ஓகே ஓகே. இதெல்லாம் எத்தனை மாதம் இருக்குது இப்போ கன்றுங்க இதுங்க? இதெல்லாம் ஒரு வயசு குட்டி இருக்கும். இது ரெண்டும். இது ஒரு 10 மாதம் குட்டியாக இருக்கும். 10 மாதம் எல்லாம் வந்து ஒரு வருஷம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குங்க. இப்போ இந்த இது எவ்வளோ வருது? இது 45,000. 45. அது இது 75,000. 75. அதுனா இது 47,000. 47,000. ஸோ இதெல்லாம் சென்னையில் விற்றா எப்படி நான் போவோம் விலைங்க? இந்த ப்ரீடு வாங்கணும் சாதாரணமாக விற்றா கூட 1.5 லட்சத்துக்கு மேலே விற்கும். 1.5 லட்சம் மேலே விற்கும். கலருக்கு. ஓகே ஓகேண்ணா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் விற்றா ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் வந்து போடுறாங்க. ஸோ போதுங்க. ஏன்னா வந்து சினை மாடு வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க தெரியும், நம்ம சேனலே போடுவோம். ஸோ தாராளமாக 1.5 லட்சம் வரைக்கும் போதுங்க தான். எப்படி எடுத்தாலும் 1.20, 1.30 மேலே போகும். வேணுன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து வாங்கி தரேன். இந்த மாதிரி வந்து நிறைய கொண்டு வருவாங்க இவங்க. ரெட் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும், இல்லை ஜெர்மன் பிரீடாக இருக்கட்டும், ஹெச்எப்பாக இருக்கட்டும், ஆல் பிளாக் இருக்கட்டும், எல்லாமே. அப்படியே வந்து ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? 97 91 37 52 52 46. ஓகே.